வணக்க நண்பர்களே. சமூக வலைதளங்களில் செயல்படும் நாம் தமிழர் கட்சியினர் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு நமது கட்சியின் வரைவு அறிக்கையும் தேர்தல் சின்னத்தையும் தத்துவத்தினையும் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமது கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தாங்கள் யாருடன் கூட்டு சேரப்போவதில்லை என கூறி தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து களம் காண தயாராக உள்ளது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி. 40 தொகுதிகளில் சரிபாதியாக ஆண், பெண் வேட்பாளர்களை களமிறக்கவும் உள்ளது. அதே சமயம் நாம் தமிழர் கட்சியினர் சிலர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக மத்திய, மாநில அரசுகளை விமர்சித்துவிட்டு அவர்களுடன் தேர்தலுக்காக கூட்டு சேர்ந்துள்ள பாமகவையும், திமுகவுடன் அணி சேர்ந்துள்ள திருமாவளவனையும், திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வேல்முருகனையும் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் தனது முகநூல் பக்கம் வாயிலாக சமூக வலைதளங்களில் செயல்படும் நாம் தமிழர் கட்சியினர் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு நமது கட்சியின் வரைவு அறிக்கையும் தேர்தல் சின்னத்தையும் தத்துவத்தினையும் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என கட்சியினருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் சீமான். முன்னதாக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி மேலும் பல அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.